ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம MT-15க்கு வந்து செயின் லூப் அடிக்க போகிறோங்க. அதுதான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செயின் லூப் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சென்ட்ரு ஸ்டாண்டு இல்லை, படா ஸ்டாண்டும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சைலன்சரில் வந்துட்டு ஃபுல்லாக 2 கல்லை தூக்கி வச்சு பின்னாடி வீலை தூக்குற மாதிரி வச்சு நிறுத்தி வச்சுருக்கிறோம். இது வந்து அந்தளவுக்கு வந்து சேஃப்டி கிடையாது, சைலன்சரு டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் சப்போஸ் இது மாதிரி செயின் லூப்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சென்ட்ரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கிறது, இல்லாட்டி அந்த படா ஸ்டாண்டு ஒன்று இருக்கும்ல, அது வாங்கி வச்சுக்கிட்டு அதில் செயின் லூப் பிடிக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 150 mlங்க. ஒரு டைம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 4 டைம் யூஸ் பண்ணலாம் செயின் லூப்புக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா வருது நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் பிடிக்கிறதுக்கான ப்ரெஷ்ஷு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வச்சுருந்தோம். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி செயின் லூப் அடிக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சும்மா கிரீஸ் வச்சு விட்ருவோம், அப்படி இல்லாட்டி ஆயில் ஊற்றி விட்ருவோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் அப்படின்னு ஒன்று இப்போ புதுசாக நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த வண்டி வச்சுருந்தது இல்லை. செயின் லூப் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு செயின் லூப் ஸ்ப்ரே இருக்குது, அதை வச்சு அடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டேரெக்டாக செயின் லூப் அப்ளை பண்ணலாம். ஆனால் நம்மள்ட்ட வந்து அந்த ஸ்ப்ரே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டீசல் வாங்கிட்டு வந்துருக்குறோம். நமக்கு வந்து டீசல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டீசல் வாங்கிட்டு வந்து அந்த ப்ரெஷ்ஷில் வச்சு அப்படியே ஃபுல்லாக செயினை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இந்த செயின் லூப் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கீரில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக விட்டிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டர் ஆகிட்டு வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க, அது வந்து ரொம்பவுமே அன்சேஃப்டியானது. அப்படி க்ளீன் பண்ணும்போது சில பேர்த்துக்கு வந்து கையெல்லாம் போய் அதில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, சில பேர்த்துக்கு விரலே கட்டாயிருக்கு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி சேஃப்டி இல்லாததாக இருக்குது. அதனால் நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வந்து வீலை சுற்றி விட்டுட்டு அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு சேஃப்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் ஏன்னா ஒரு ஆள் வந்து இது பண்ண முடியாது. எப்படி செயின் லூப் படிக்கணும் அப்படின்னா 2 ஆளாவது தேவைப்படும். 2 ஆள் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஆள்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதுக்கு. அது ஒன்று தான் பிரச்சனை. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு டயரையும் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியலங்க. அந்தளவுக்கு கிளாரிட்டி வந்து வரல இந்த இடத்துல மட்டும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா ஒரே ஆள் வந்து கையிலையும் வீலையும் சுற்றி விட்டுட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக வரலை. அதனால் கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு மாற்றணும்? 20,000 ஓடலாமா? ஆமாம், இதுக்கிட்ட வரைக்கும் ஓட்டலாம். இங்கே வர வரையும் ஓட்டலாமா? இந்த ரவுண்டு வரைக்கும் ஓட்டலாம். வண்டி இழுத்து வைக்கலாம் அது வரையும். அது வரைக்கும் ஓட்டலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, எவ்வளோ ஓட்டலாம்? இழுத்தையாக ஓட்டலாம். இன்னொரு காஞ்சி தான் இருக்கும். ஆமாம், அதுக்கான ஓட்டலாம். மேக்ஸிமம் வந்து கம்பெனியில் க்ளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 கிலோமீட்டருக்குள்ளே செயின் லூப் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க செயின் லூப் அடிக்கிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக டீசல் வச்சு அந்த செயினில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் மண் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு துணியை வச்சு அந்த டீசல் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி எடுக்கிறவங்க ஃபுல்லாக. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செயின் லூப் அடிக்கும்போது அதில் ஒட்டும். லைட்டாக மலிங்கிருக்குண்டா. இவங்க சொல்ற வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்து வைங்க. சும்மா அவங்க கற்பனைக்குள்ள அவங்க மண்டைக்குள்ள உள்ளதை சொல்றாங்க, இதை செய்ய. இவர் தான் அண்ணன் யுவராஜ். இவர் வந்து பெரிய ஏசி மெக்கானிக். இவர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இவர் வந்து எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. அப்படியே லைட்டாக அப்படியே முடிச்சு கம்மி கேரளாட்ட இவரு தாங்க எங்க அண்ணன். இவருக்கு எல்லா வேலையும் தெரியுங்க. இவருக்கு தெரியாத வேலையே இல்லைங்க. பேக் சைடு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செயின் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டஸ்ட்டு அங்கே தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதில் இருக்கிற 2 போல்ட்டை வந்து ஃபுல்லாக கழட்டி விட்டு இப்போ அங்கே தான் மெயினாக க்ளீன் பண்ணிட்டு வரோம். அதான் இந்த ப்ரெஷ்ஷில் வந்து 2 சைடு இருக்குது பார்த்திங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ டீசல் வச்சு ஃபுல்லாக செயின் லூப்பை க்ளீன் பண்ணி வச்சுங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு நெருக்கி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தோம். நானே எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தண்ணியை வச்சு ஃபுல்லாக அந்த செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டீசல் வச்சு தானே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் டீசல் வந்து ஃபுல்லாகவே அந்த செயின் மேலே அப்ளை ஆகிருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம செயின் லூப் அடித்தோம் அப்படின்னா சுத்தமாக வந்து செயின் லூப் வந்து செயினில் நிற்காது. அதனால் வந்துட்டு இப்போ டீசல் சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வந்து சோப்பு தண்ணியை வச்சு ஃபுல்லாக செயினை வந்து தண்ணியை ஊற்றி கழுவிட்டு இருக்கிறோங்க.
மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செயின் லூப் அடிக்கிறதுக்கெலாம் ஏதாவது வாட்டர் பம்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம இது மாதிரி கப்பில் மோந்து ஊற்றுறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்குது. அதே மாதிரி ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணவும் முடியலை. இது எப்படியும் ஒரு 2-3 குடம் தண்ணிக்கு மேலே ஊற்றிருப்போம். ஃபுல்லாக இன்னும் கழுவிக்கிட்டே தான் இருக்கிறோம். லைட்டாக அந்த டீசல் வந்து அந்த செயினில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபுல்லாகவும் கிளியர் ஆகலை. இதே நம்ம ஏதாவது சின்னதாக வாட்டர் பம்ப் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து சும்மா ஒரு குடம் தண்ணி இருந்தாலே போதும். அதை வச்சு ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணி கழுவி முடிச்சிடலாம். அதனால் சப்போஸ் அடுத்ததெல்லாம் ஏதாவது வாட்டர் பம்பு தான் சின்னதாக அதை ஒன்று வாங்கி வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இதுவுமே இப்போ ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சுங்க. எனக்கு இந்த இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த இண்டிகேட்டர் வந்து சும்மா லைட்டாக லப்பர் தான், உள்ளே மாட்டினா மாட்டிக்கும். இருந்தாலும் திரும்பவும் பின்னாடி உட்காரும்போது கால் தூக்கி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் மேலேயே கால் படுது. திரும்பவும் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வந்து கீழே உடஞ்சி விழுந்துருது. அதனால் வேறு பீஸ் தாங்க மாற்றணும். அதுவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் உடையுது. ஏன்னா இந்த சைடு இருந்தானே உட்காருவாங்க காலை தூக்கி போட்டு, அதனால் ஈஸியாக டக்குன்னு உடஞ்சி போயிடுது. இப்போ அடுத்ததான் அலாய் வீலை வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு போட்டிருக்கவும் இந்த செயின் லூப்பு க்ளீன் பண்ணது, அப்புறம் அந்த டீசல் வச்சு க்ளீன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீலில் ஃபுல்லாக அப்படியே பட்டு அலாய் வீலே ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அதை வந்து துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு இருக்கிறோம். இதே நம்ம அலாய் வீல் வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு ஒன்றும் டஸ்ட் இருந்தாலுமே தெரிஞ்சிக்காது. இருந்தாலும் இந்த பிளாக் கலர் வண்டிக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் அலாய் வீல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ப்ரோவோட வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அலாய் வீல். செயின் லூப் அடித்தாலும் சரி, இதை க்ளீன் பண்ணாலும் சரி, அந்த ஆரஞ்சு கலர் அலாய் வீல் ஃபுல்லாக அப்படியே கருப்பு ஆயிரும். அது பார்த்தாலே அவ்வளோ அசிங்கமாக தெரியும். அது ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டங்க. அதே மாதிரி சின்ன சேறு சகதி அடித்தா கூட அந்த ஆரஞ்சு கலர் அலாய் வீலில் ஃபுல்லாக போய் பட்டுச்சு அப்படின்னாலே வீலை சும்மா கழுவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2 அலாயுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவோட வண்டி. ப்ரோவோட வந்து பார்த்திங்கன்னா 2024 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலாய் வீல் பாருங்கள். இப்போவுமே எவ்வளோ டஸ்ட் இருக்குது தெரியுதுங்களா. ஆரஞ்சு கலர் அலாய் வீலுங்க அப்படி ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா பழைய டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ரொம்பவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படி ஆன் பண்ணோடனே ஹை பட்டின்னு வரும், செம்மையாக இருக்கும். இது வந்து பிரேக்கிங் வந்து எனக்கு இந்த வண்டியோட பிரேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வந்து செயினை வந்து காய விட்டுருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஈரப்பசையெல்லாம் கொஞ்சமாவது இதாகிடும்னு சொல்லிட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் வந்து 2 சைடும் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. செயின் லூப் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கார்னர் சைடு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கார்னரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்லேயும் அதுலேயும் ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேயும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலட்டின போல்ட்டெல்லாம் அப்படியே மாட்டியாச்சுங்க திரும்ப அந்த பார்ட்ஸை. ஏன்னா அது வந்து 2 டீ போல்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை கழட்டி விட்டு முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12,957 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுலேருந்து இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டலாங்க தாராளமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் அடிக்கிறதா இருந்தால் அகைன் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம செயின் லூப் அடித்து முடிச்சுட்டு நேராக வண்டிக்கு ஸ்டிக்கரிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஸ்டிக்கர் கடைக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரிஜினல் பெயிண்டிங்கில் இருக்கும். நம்ம ஏதாவது திங்ஸ் ஏதாவது கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா எல்லாமே அந்த டேங்கில் முன்னாடி வச்சுக்கிட்டு உட்கார மாதிரி தாங்க இருக்குது. அதனால் அந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளாக் கலரில் சின்ன டாட்டா தெரியுது பாருங்கள். அது டேங்கோட ஒரிஜினல் பெயிண்டிங் வந்து ரிமூவ் ஆகுதுங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இது பெயிண்டிங் பண்ணலான்னு போனேன். பெயிண்டிங்லாம் அங்கே எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கோயம்புத்தூர் சென்னை சைடு தான் அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் வந்து நம்ம கேட்குற லுக்கில் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இங்கே இருக்கிற பெயிண்டிங் வந்து நமக்கு செட் ஆகலை. அதனால் விட்டாச்சு. இப்போதைக்கு வந்து ஸ்டிக்கரிங் போட்டுக்கலாம், அது வந்து செலவுமே கம்மி, ஈஸியாகவும் டக்குன்னு பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த ஆஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்லேயே பார்த்தேன். அது இல்லை, ஆனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. அதனால் அதை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதே ஓகே பண்ணி போட்டுட்ருக்குறோம். அது வந்து கம்பெனியிலேருந்து வந்த ஒரிஜினல் இது. அந்த ஸ்டிக்கரை மட்டும் அப்படியே வெளியே தெரிகிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கரிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து விட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது. அது மட்டும் திரும்ப உள்ள வந்து பர்பிள் கலரில் சின்னதாக இருக்கும் குட்டியாக. அதனால் அதையுமே அப்படியே கட் பண்ணி எடுக்க சொல்லிட்டேன். ஸ்டிக்கரிங் வந்து எனக்கு ஓகே தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம மணப்பாறையில் தாங்க மெயின் பைபாஸில், திருச்சி பைபாஸில் இருக்குது. திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் அங்கே ஒரு கடை, அந்த கடையில் தான் ஸ்டிக்கரிங் ஒட்டங்க வந்திருக்கிறோம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டிக்கரிங் போகலான்னு பார்த்தேங்க. எனக்கு வேறு எந்த ஐடியாவுமே இல்லை. ரொம்பவுமே ஸ்டிக்கரிங் போட்டால் ஒரு மாதிரி கொசன்னு அசிங்கமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக ஏதாவது வேறு ஏதாவது ஸ்டிக்கரிங் போடலான்ட்டு பார்த்தேன். முன்னாடி வந்து ப்ரெஸ்ன்னு ஒட்டியிருக்கிறேன். பேக்கில் ஏதாவது கவிதை அந்த மாதிரி ஏதாவது லோகோ அந்த மாதிரி ஏதாவது போடலான்னு பார்த்தேன். ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இல்லைங்க. சரி எதுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு ஏதாவது நல்லதாக ஏதாவது டிசைன் தோணுச்சு அப்படின்னா போட்டுக்கலான்ட்டு விட்டாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து டேங்க் வந்து ஓரளவு ஓகேங்க, கவர் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலோட நேமை வந்து ரைட் சைடில் எங்கிட்ட ஒட்டினேன். எல்லோரும் அவங்களோட இன்ஸ்டா ஐடி தான் ஒட்டுவாங்க. ஆனால் எனக்கு இன்ஸ்டாவோட யூடியூப் தான் ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் நம்ம யூடியூப் சேனல் நேமே ஒட்டலாம் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் நேம் வந்து ஒட்டியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ தான் எனக்கு வண்டி வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து வண்டியோட ஃபுல் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் போடுறேன், கண்டினியூவாக பாருங்கள். இந்த வண்டியில் வந்து என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கல, வண்டி மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய், டாட்டா.